வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக தூமில் இணைப்பில் இணைந்திருக்கும் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இறைஞான ஆசிரியரின் நன்மணி ஐயா அவர்கள் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 2 ஈகை எப்போது ஈகை ஆகிறது என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளேன். மனவளக்கலை பயிற்சியில் அடிப்படை பயிற்சிகளாக உடற்பயிற்சி, உயிர்வள பயிற்சி, தியானம் முறையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குருவின் உயிர்கலப்பு பெற்ற பின் மனதை வளப்படுத்தக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகள் நடத்தப்படுகிறது. அதில் முதல் நிலை அகத்தாய்வு பயிற்சியில் வாழ்வின் நோக்கம் என்ன என்பது பற்றியும் அந்நோக்கத்திற்கேற்ப வாழும் முறை என்ன என்பதை அறிந்து கொண்டும் வாழ்வதுதான் ஞானம் என்றும் மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். 6வது அறிவை கொண்ட இந்த மனிதன் வாழ்வின் நோக்கம் அறிவு முழுமை பெற வேண்டும் என்பதுதான். அதாவது இயற்கையின் முழுமையை உணர வேண்டும். எந்த சக்தியில் இருந்து நாம் தோன்றி வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையை உணர்ந்து அதோடு லயமாகி இணைந்து கொள்ள வேண்டும் என்பதையே ஆகும். இதுவே முழுமை பேறு. அதாவது 6வது அறிவின் சிறப்பை உணர்தல், அறநெறி கடைபிடித்து வாழ்க்கையை வாழ்தல், குற்றங்களை களைந்து இயற்கை துன்பங்களை துய்த்து அறிவு நிறைவும் அமைதியும் அடைதல், மனிதன் மனிதனாக மனிதரிடையே வாழணும். தனி மனிதன், சமுதாயம், இயற்கை என்ற 3இன் இணைப்பில் நடைபெறுகிறது வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் வாழ்தல் என்று பொருள். வாழ்தல் என்றால் உயிர்தல், உயர்தல், மேம்படுதல், வளர்ச்சியடைதல். எதிலெல்லாம் மேம்பட வேண்டும்? அறிவு, ஆரோக்கியம், கல்வி, பொருளாதாரம், ஞானம் அனைத்திலும் மேன்மை அடைய வேண்டும். அப்படி மேன்மைப்பட்டு வாழும்போதுதான் வாழ்கிறோம் என்று அர்த்தம். இல்லைன்னா பொழைச்சு கிடக்கிறோம்னு தான் அர்த்தம். அப்படி மேன்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கை தத்துவத்தை 12 பிரிவுகளாக பிரித்து கொடுத்துள்ளார்கள் குருபிரான் அவர்கள். அவை தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் வளர்ச்சி படிகள் 3 என்று பிரித்து விளக்கமாக கொடுத்துள்ளார்கள். தேவைகள் 3, காப்புகள் 3 எல்லா உயிரினங்களுக்கும் பொது. மனிதருக்கோ உரியவை என்று அறநெறிகளையும் அறிவின் உயர் நிலைப்படிகளையும் கொடுத்துள்ளார்கள். அறநெறிகள் 3 என்னென்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல ஒழுக்கம் என்பது துன்பப்படுத்தாமை, கடமை என்பது தனக்கும் பிறருக்கும், அதாவது தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று 5 கடமை. ஈகை என்பது உடலால், அறிவால், பொருளால் பிறர் துன்பம் நீக்கல். இப்பொழுது நாம் சொல்லி கடைபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கும் 2 ஒழுக்க பண்பாட்டினை முதல்ல 5 ஒழுக்க பண்பாடாக இருந்தது. இதில் முதல்ல ஒழுக்கம் அவரவர் தம் அறிவினாலும் உடல் உழைப்பினாலும் வாழ்வதென்ற முடிவும் என்று கொடுத்திருந்தாங்க. அவரவர்கள் அறிவையும் உடல் ஆற்றலையும் பயன்படுத்தி வாழணும்னு சொல்றாங்க, பிழைக்கணும்னு சொல்லல. நாம் ஏற்கனவே பார்த்தோம் வாழ்தலுக்குண்டான பொருளை. அப்போ நாம் ஒழுக்கத்தை கடைபிடித்து 5 வகை கடமைகளை செவ்வனே செய்து தான் தேவைகளை நிறைவு செய்து மிஞ்சியதையெல்லாம் ஈகையாக செய்ய வேணும்.
ஒழுக்கம் என்பதற்கு மிகவும் சிறப்பான விளக்கம் கொடுத்துள்ளார்கள். எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம் என்று அருளியுள்ளார்கள். இதில் தனக்கும் பிறருக்கும் எண்ணத்தினால் 6 நிலைகளிலும், சொல்லினால் 6 நிலைகளிலும், செயலினால் 6 நிலைகளிலும் மொத்தம் 18 நிலைகளில் துன்பம் கொடுக்காத செயல் ஒழுக்கம் என பார்த்தோம். நம்மாலும் பிறராலும் மற்றும் கர்ம வினைகளிலும் துன்பங்கள் விளைகின்றன. இதில் தேவைகள் மூன்றினால் வரக்கூடியவை இயற்கை துன்பம் என்று அனைவருக்கும் தெரிந்ததே. இவையெல்லாம் ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். செயற்கை துன்பங்கள் மனிதர்களுக்கு மட்டும் 3 விதத்தில் வருகிறது. அவை ஒண்ணு பிறரால் வரக்கூடியது, 2வது நமக்கு நாமே தேடிக்கொள்வது, 3வது கர்ம வினைகளை, அதாவது சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம் ஆகியவற்றால் வருவது. மேலே சொன்ன 3 செயற்கை துன்பங்களை ஏற்றுக்கொள்வதும் பொறுத்து கொள்வதும் ஒழுக்கத்துடன் வாழும் பொழுது மட்டுமே வரும். சில பேர், நான் யாருக்கும் எந்த துன்பமும் கொடுப்பதே இல்லை, ஆனால் பிறர் எனக்கு துன்பம் கொடுக்கும் போது நானும் அவர்களுக்கு திரும்பி துன்பத்தை கொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்பார்கள். அவ்வாறு பிறர் நமக்கு துன்பம் கொடுக்கும் போது அதற்கு எதிர்வினை செய்ய கூடவே கூடாது. மாறாக பொறுத்து கொள்ள வேணும். இதைத்தான் do not react, do respond என கூறுகிறார்கள். பிறர் நமக்கு கொடுக்கும் துன்பத்தை விட நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் துன்பங்கள் தான் அதிகம் என்று தெரிந்த போதிலும் பழக்கத்தின் வாயிலாகவும் மயக்கத்தின் வழியினாலும் அவைகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால் பொறுத்து கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் நடைமுறையில் வினைப்பதிவுகளால் வரும் துன்பங்களையும் பிறர் கொடுக்கும் துன்பங்களையும் பொறுத்து கொள்ள முடிவதே இல்லை. இதற்காக இறைவனிடம் சென்று வாக்குவாதம் செய்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஏன் துன்பம் வந்தது, நான் என்ன செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்டு முறையிட்டு கொண்டேதான் இருக்கிறாங்க. மற்றவர்கள் தர்ற துன்பங்களை அவர்களுக்கு திரும்ப கொடுத்தும் விடுகிறோம். சில நேரங்கள்ல அப்படியும் ஆயிருது. வள்ளுவர் தன் குறளில் இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்கிறாங்க. அதாவது துன்பம் கொடுப்பவருக்கு நீ நன்மையே செஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க. தமக்கும் தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்யாவிட்டால் சான்றாண்மையால் பயன்தான் என்னன்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு குறளும் நம்ம பார்ப்போம். உற்ற நோய் நோற்றல் உயிர் குறுக்கன் செய்யாமை அற்றே தவற்கு குரு. தான் பெற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகியவையே தவத்திற்கு வடிவமாகும். தவம் செய்யறவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒருவர் தவம் செய்து நல்ல ஒரு உணர்வு நிலையில் இருந்தா அதற்கு அடையாளம் தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்து கொள்வார்கள். மற்ற உயிர்களுக்கு துன்பம் தரவே மாட்டார்கள். நம் மகரிஷி அவர்களின் தத்துவத்தின்படி ஆழ்ந்து சிந்திப்போமானால் அவரவர் கர்ம வினையின்படி துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுதுதான் அவருக்கு துன்பம் வருது. அதாவது கர்ம வினை ஒன்று கழிவதற்கான நேரம் வரும்போதுதான் மட்டுமே அது துன்பமாக வரும் என்று நன்மணி ஐயா குறிப்பிட்டுள்ளார்கள். துன்பத்தினை ஒருவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் போதுதான் அதற்குரிய கர்ம வினை கழிவதற்கான செயலை செய்யக்கூடிய ஒருவரை இயற்கையானது இவருடன் நம்மை இணைத்து வைக்கும். நாமே நமக்கு துன்பங்களை விளைவிக்கும் பொழுது அது கர்ம வினைகளை கழிப்பதற்காக அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறர் நமக்கு கொடுக்கும் துன்பங்களை திருப்பி கொடுக்காமல் இருக்கும்
விழிப்புணர்வுகளும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாமல் மனதில் இருப்பாக வைத்து பழிவாங்க கூடாது. அ இதில் பழி என்பதற்கு பதிவு என்று ஒரு அர்த்தம் கொடுத்தால் அது பதிவினை வாங்குதல் என பொருளாகும். பழி வாங்குதல் தேவையா என சிந்தித்தால் நிச்சயம் தேவையில்லைங்க. பழி வாங்கி கருமையத்தை ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் களங்கப்படுத்திக்கிட்டேன்? அந்த ஒரு களங்கம் கழிவதற்காகத்தான் ஒரு செயல் வருது. அந்த இதை நம்ம ஏத்துக்கிட்டு மேற்கொண்டு நம்ம அவங்கள திட்டாம செய்யாம இருந்தோம்னா இங்க பதிவு கழியும். நம்ம திட்டி மேற்கொண்டு இருக்கிற பதிவை கூட்டிக்கிட்டே போய்க்கிட்டு அது தேவையே இல்லையே. அப்ப நம்ம ஏத்துக்கிட்டு அவங்கள வாழ்த்துறது நல்லது. ஏன்னா இங்க பதிவு நமக்கு கழியும்ல, அதை நம்ம செய்யணும். துன்பத்தை பொறுத்து கொள்ளும் ஒழுக்கத்தின் ஒரு பதிவு என ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஒருவர் பிறர் கொடுக்கும் துன்பங்களை பொறுத்து கொண்டும் பிறர் துன்பம் போக்கும் செயல்களையும் செய்து கொண்டும் இருந்தால் அவர் 2 ஒழுக்க பண்பாட்டினை கடைபிடிக்கிறார் என்று கருத வேண்டும். இந்த நிலையை அடைந்த பிறகு அவர் செய்யும் அனைத்து துன்பம் போக்கும் செயல்களும் ஈகை எனலாம். அவருக்கு ஈகை, தர்மம் எல்லாம் இயல்பாய் வரும். அவர்களுக்கு உண்மையான துன்பமானது இயற்கையின் நீதிக்குட்பட்ட இயற்கை துன்பமாகத்தான் இருக்க வேண்டும். அத்துன்பத்தை போக்கும் செயல்களை ஈகை ஆகும். உதாரணமாக ஒருவர் அலைபேசியோ தொலைக்காட்சி பெட்டியோ வாங்குவதற்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நம்ம துன்பப்படுறாங்க, சரி நம்ம துன்பத்தை போக்குறதுக்காக உதவி செய்யறோம். நம்ம அப்ப அந்த தொலைக்காட்சி பெட்டியை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். அது வீட்டுக்கு போய் அவங்க என்ன பண்றாங்க, அவரும் அவரை சார்ந்தவர்களும் அந்த தொலைக்காட்சி பெட்டியை நேரம் போகல அப்படின்னு எல்லாம் யோசிக்காம 24 நேரமும் அதுக்குள்ளேயே கிடக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தொலைக்காட்சியை பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை புலன்களையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். மனதையும் கெடுத்து சமுதாயத்துக்கும் துன்பத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க. இது போல பலர் ஈகை செய்வதாக நினைத்து பல தொண்டு நிறுவனங்களுக்கும் பொருளுதவி செய்து துன்பத்தையே கொடுக்குறாங்க. அது அது ஈகையா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் பெரிய விஷயமா இருக்கு. தேவைகள் 3 குறைபாட்டினால் ஏற்படும் இயற்கை துன்பங்களை போக்கும் செயல் ஈகை. முற்காலத்தில் பசிக்கு உணவு இல்லாத நிலை இருந்தது. அப்போது அக்காலத்திற்கேற்றவாறு தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லி வைத்தார்கள். மேலும் முற்காலத்தில் ஊருக்குள் உணவு விடுதிகளும் என்பதே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. பசிக்கு ஒருத்தவங்களுக்கு பசிக்குது தேவை அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு வீட்டுல போய் தான் கேட்க முடியும். விடுதிகள் அதுக்குன்னு சொல்லி சில இதுகள் வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான உணவு சத்திரங்கள் இருந்தது. அங்க போய் தான் அதை நம்ம கேட்க முடிஞ்சது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு 10 வீட்டுக்கு ஒரு கடை அப்படின்ற உணவு விடுதிகள் நிறைய இப்ப வந்துருச்சு. ஏன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தா கூட வீட்டுல சமைக்காம நிறைய நேரங்கள்ல ஹோட்டல்ல சாப்பிடலான்ட்டு அதைத்தான் செய்யறாங்க. இப்ப நிறைய ஊர்கள்ல மெட்ராஸ் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்திருக்கு. மெட்ராஸ்ல பொதுவா என்ன செய்ய இப்ப உள்ள கலாச்சாரம் அது ரொம்ப மாறி இருக்கு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அப்ப அந்த வாரம் முழுக்க டயர்டு, டென்ஷனு, ப்ரெஷரு எல்லாத்துலயும் போகும்பொழுது அந்த சண்டே லீவு கிடைக்கும். லீவு கிடைக்கிற நேரத்துல இன்னைக்கும் எங்களால எல்லாம் சமைக்க முடியாது, இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள்ல ஹோட்டலுக்கு கூட இப்ப எல்லாம் போக தேவையில்லை. அவரு ஆர்டர் போட்டா போதும். ஸ்விக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. அவங்கள்ட்ட ஆர்டர் போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு காலிங் பெல் அடிச்சா சார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. அது காலையிலயும் மதியமும் சாப்பிட்டுக்கிறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா
நம்ம காலையில இருந்து நம்ம இங்க ரொம்ப இதா இருக்கு. அதனால வெளியில போய் நல்லா சுத்தி அடிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு அங்க இங்கன்னு சொல்லி போய் பார்த்துட்டு, அப்புறமா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா வெளியில போயிட்டு குழந்தைகளோட எல்லாம் சந்தோஷமா போயிட்டு வர்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்ப இருக்கிற காலங்கள்ல நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி, நீங்க கேட்கலாம், எல்லாரும் இத பண்ண முடியுமா? இந்த இத சொல்றீங்கல்ல, எல்லாரும் இந்த விஷயத்த பண்ணலாமா? பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கலாம். எல்லாருக்கும் ஆனா எந்த அளவுல அவங்களுக்கு வசதிகள் இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு இந்த அளவு இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப சரி, உணவுகளும் அது உணவுங்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இப்ப கிடையாது. அது ஒரு பஞ்சமா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. கோயில்கள்ல அன்னதானம்ங்கிற பேர்ல நிறைய பேரு அன்னதானம் போட்டாலே பெருமைன்ற ஒரு இதுக்கெல்லாம் நிறைய பேர் அன்னதானம் அளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு விஷயத்த நீங்க பாய்ஸ் படத்துல பார்த்திருக்கலாம். இப்ப ஒரு இப்போ வந்துருச்சு, ஒரு 10 15 வருஷம் 10 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பாய்ஸ் படத்துல ஒரு காட்சி இருக்கும். செந்தில் நடிகர் செந்தில் அந்த காட்சியில ஒரு கோயில்ல இருப்பாரு. அவருக்கு சாப்பிடுறது தூங்குறது அது மட்டும்தான். அங்க சாமிய நினைச்சிட்டு சாப்பிடுவாரு, தூங்குவாரு. அங்க இருக்கிற குளத்துல குளிப்பாரு. அதுதான் அவரோட வேலையே, முழு வேலையா இருக்கும். அப்ப ஒரு பையன் கேட்பான், ஐயா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி செந்தில்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது, 3 நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் என்னால உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப காலையில மதியம் நைட்டுக்கு அந்த 3 நேரத்துக்கு சாப்பாடு எப்படி அப்படின்னு கேட்டா, இவரு ஒரு கோயில்ல படுத்திருக்காரு. அந்த கோயில்ல குளிக்கிறாரு, எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு. ஒரு தூணுக்கடியில இவரு அது ஹாயா படுத்திருக்காரு. இவரு சொல்லுவாரு, இந்த 2 தூக்குச்சட்டியில கொண்டுட்டு போய் நீ என்ன பண்றன்னா, இந்த கோயில்ல இந்த இடத்துல இந்த சாப்பாடு கிடைக்கும், வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனும் போய் 2 தூக்குச்சட்டியில இவனுக்கும் செந்திலுக்கும் சேர்த்து 2 சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறாங்க. 2 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன வேலை அப்படின்னா தூங்குறதுதான் வேலை. தூங்கிடுறாங்க. மதியம் டைம் ஆயிருது. எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு மறுபடியும் 2 தூக்குச்சட்டியை கொடுத்து, இந்தா இந்த கோயில், நீ இப்ப வேற கோயில், இந்த இடத்துல இந்த இதுக்கு நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, இதுல இந்தந்த சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த மாதிரியான இதுதான் சூடா கிடைக்கும், நீ சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்குறாரு. அப்பயும் இவன் போய் அறக்க பறக்க போய் வாங்கிட்டு வந்துடுறான். சாப்பிடுறாங்க, மறுபடியும் தூங்குறாங்க. மறுபடியும் நைட் ஆயிருது, போய் வாங்கிட்டு வர்றான். இதேதான் நடைமுறையா இருக்கு. அப்ப அந்த பையன் கேட்பான், உட்கார்ந்த இடத்திலேயே இவ்வளவு தூரத்துக்கு நோகாம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, உடல் உழைப்பு இல்லாம சாப்பிடுறீங்களேன்னு அவன் ஒரு வார்த்தை கேட்பான். அப்ப செந்தில் சொல்லுவாரு, இது நோகாம அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இந்த இடத்துக்கு நீ நாளைக்கு போனேன்னா அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காது. அந்த விஷயங்களை கேதர் பண்ணினேன் பாரு, அதுதான் என்னோட மூலதனம். அந்த மூலதனத்தை வச்சுதான் நான் இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இவன் போயிட்டா கூட வேறொருத்தவன் வருவான். அப்ப அவன்கிட்ட சொல்லி நீ சாப்பாடை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை தொடரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யாருக்குமே இப்ப ஒரு தனி மனிதன் அப்படிங்கும்போது சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுல இருக்கு. போனோமா சாப்பாடு இருக்கா, சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பட்டினியா கிடந்து சாகுற அளவுக்கெல்லாம் இப்ப ரொம்ப சூழ்நிலைகள் எல்லாம் முதல்ல மாதிரி கிடையாது. சரி, அதுதான் அப்படி இருக்கு அப்படின்னா குடும்பம் சில குடும்பங்கள், அதாவது கவர்மெண்டே இப்ப நிறைய சலுகைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரேஷன் கடையில 1 ரூபாய்க்கு அரிசி அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதுவும் போக அம்மா உணவகங்கள் கவர்மெண்டே அதுவும் திறந்து வச்சுட்டாங்க. அப்ப அம்மா உணவகங்கள்ல 5 ரூபாய்க்கு காலை சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, மதிய சாப்பாடு, பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாமே கிடைக்குது அங்க. அங்க ஒரு குடும்பம் ஒரு 20 ரூபா இருந்தா போதும். ஆளுக்கு 5 ரூபா அப்படிங்கும்போது 4 பேர் இருக்காங்களா, போனோமா சாப்பிட்டோமா, ஒரு வேளை சாப்பாட 20 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போயிருது. வீட்டுல கேஸை பத்த வச்சு அதுக்கு பருப்பு, அது அரிசி, என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் போட்டு அதையும் கலந்து அதுக்கு நேரம் எல்லாத்தையும் செலவு பண்ணி சாப்பிடுறதுக்கு இந்த 20 ரூபாயை கொடுத்தா சாப்பிட்டுட்டு அழகா படுத்து ஜாலியா தான் இருக்காங்க. சில குடும்பங்கள் அப்படியே இருக்கு. அப்ப சாப்பாடு அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா இப்ப கிடையாது. தன் உடலின் ஆற்றலினாலும் அறிவின் ஆற்றலினாலும் உணவை பெற முடியாதவர்களுக்கு கொடுப்பதுதான் அன்னதானம். அதுதான் ஈகை. அவ்வாற்றில்லாமல் உடல்
திறன் இருந்தும் அறிவு இருந்தும் உழைக்காமல் ஈகை பெற்று உண்பவர்களால் இது ஈகை ஆகாது. சரியானவருக்கு சரியான வழியில் ஈகை செய்வது தற்காலத்தில் அவ்வளவு சுலபம் அல்ல. யாருக்குமே இப்ப எது ஈகைன்னே தெரியாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அது என்ன சொல்றது? ஈகை அப்படிங்கிறதுக்கே ஒரு இது இல்லாம நிறைய இதாயிருச்சு. இதுனா ஈகை அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி, காசு இருந்தா போதும், இவங்ககிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் ஈகை கிடையாது. இதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப இப்ப கம்மியான விஷயமா தான் இருக்கு. எனவேதான் அருட்தந்தை அவர்கள் இவ்வுலகில் பொருள் வறுமை இப்போ இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பொருள் வறுமை கிடையாது, அதை விட அறிவு வறுமை அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாரு. அதாவது பொருள் வறுமை குறைவாகவும் அறிவு வறுமை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பையனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துக்கு அது ஓகே. ஆனா ஒரு அறிவை கொடுத்துட்டோம், அந்த உணவை எப்படி உற்பத்தி ஆக்கி எப்படி இது பண்றதுங்கிற அறிவை கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவன் அதை பார்த்துக்குவான். ஒரு நேரத்துல அதோட முடிய போறதில்ல வாழ்க்கை. அதுக்கு ஒரு சின்ன கதை பார்ப்போம். ஒரு பெரிய குளத்துல ஒருத்தவர் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஒரு வழியா ஒரு பையன் அதை கொள்ள நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் சட்டையெல்லாம் பார்த்தோம்னா கிழிஞ்சிருக்கு. வறுமைங்கிறது அவனோட அந்த உடையிலேயே தெரியுது. அப்ப அவரு மீன் பிடிச்சு அந்த வாளியில ரெகுலரா பிடிக்கிறதுனால அவருக்கு அந்த நுணுக்கங்களும் நிறைய தெரியுது. சில பேர் பிடிக்கிறாங்க, ஆனா சில பேருக்கு கிடைக்கல. ஆனா இவருக்கு நிறைய மீன்கள் கிடைச்சிருக்கு. அந்த வாளி நிறைய மீன்கள் போட்டு வச்சிருக்காரு. அப்ப இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். கொள்ள நேரமா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவனுக்கு கேட்கலாமா வேணாமா அப்படின்னு ஆசை. அப்ப இவரு தயங்குறத பார்த்துட்டு அவரே கேட்கிறாரு, தம்பி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, என்னப்பா என்ன நீ இங்கேயே பார்த்துட்டே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லைங்கய்யா எனக்கு வீட்டுல வறுமை, எங்க அம்மா மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசை, எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு என்னால அதை பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் 2 மீன் தரீங்களா, உங்கள்கிட்டதான் நிறைய இருக்குல்ல அப்படின்னு அந்த தம்பி கேக்குறான். அப்ப கேக்குறப்ப அவரு சொல்றாரு சிரிச்சுட்டு, ஏப்பா இந்த குளத்துலதான் இவ்வளவு மீன் இருக்கேன், நீ புடிச்சிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இது தெரியாது, பிடிக்க தெரியாது, நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, நீங்க இதை எனக்கு கொடுங்க, நான் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படி. அப்ப அவரு கேக்குறாரு, சரி நான் இந்த ஒரு இதுல இருக்கிற மீனை கொஞ்சம் தர்றேன், அப்ப இன்னைக்கு மட்டும் உனக்கு மீன் போதுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இவனுக்கு அதை சொல்ல தெரியல. டெய்லி வேணும் அப்படின்னு எதுவுமே சொல்ல தெரியல. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதை கேளு அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அதுக்குண்டான நுணுக்கங்களையும் அதுக்குண்டான வழிகளையும் அவர் அவர் அந்த சின்ன பையனுக்கு சொல்றாங்க. அந்த அறிவுரைகளை சொல்றாங்க. இது இப்படி பண்ணுப்பா, இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையனும் சரி நம்ம அதை குடிச்சு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டில் இதெல்லாம் சொல்லி இவருக்கும் அந்த பையனுக்கு நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த இப்படி எல்லாம் பண்ணினேன்னா மீன்கள் நிறைய கிடைக்கும்னு சொல்லி அந்த அறிவை அவனுக்கு புகட்டுறாங்க. அந்த அறிவை புகட்டுனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு மத்தவங்ககிட்ட நிக்கணும், நம்மளே உழைச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை பிடிக்கிறான். அப்ப அந்த இவனே பிடிச்ச மீனை இது பண்ணி அதாவது கொண்டுட்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கும்போது அவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அப்ப அவரு அந்த அந்த 2 மீனை கொடுத்துட்டு நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அன்னைக்கோட பிரச்சனை முடியாது. நாளைக்கு பார்க்கணும், நாளை கழிச்சு. அப்ப இவனோட ஒரு இதாவே படிப்பு போக மத்த நேரத்துகள்ல இந்த சின்ன சின்ன வேலைகளை பார்த்து இவனும் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சம் இந்த வறுமைகள்ல இது ஒரு பெரிய ஒரு விஷயமா அவனுக்கு மாறுது. அப்ப இந்த பொருள் உதவி அப்படிங்கிறத விட இந்த அறிவை கொடுப்பதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுதான் இங்க பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு மகரிஷியும் அதைத்தான் சொல்றாங்க. எங்க நேர்நகர்ல ரோடு போட்டாங்க. அது சொல்லலாம். ரோடு போடும்போது ஒரு 6 பெண்கள் ரோட்டை சுற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்கிட்டு 3 பேரும் அங்கிட்டு 3 பேரும் அந்த தூசியை ஃபுல்லா கூட்டி கூட்டி மண்ணை அள்ளிக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் ரோடு போடுறதுக்கான ஜல்லி இதுகளை எல்லாம் அந்த தார் கலந்த ஜல்லிகளை வந்து கொட்டுறதுக்கு ஒரு 2 பேரும், அதுக்கான உதவிகளுக்கு மேற்பார்வையா அந்த மாதிரி ஆளுகளும் ஒரு 4 பேர் அங்க மொத்தமா ஒரு 10, 15 பேர் கிட்ட வேலை பார்க்குறாங்க. அப்ப பார்த்துக்கிட்டு இருந்து வெயில் வந்து கொளுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வெயில்ல தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்க பக்கத்துல வந்து ஒரு நாங்களும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், இருக்கிற வீட்ல இருந்த சாதம் அதெல்லாம் சேர்த்து இது பண்ணி மோர் இருந்து மிக்சியில அடிச்சு அவங்களுக்கு நீர்மோர் டைப்ல அந்த இதை கொடுக்கும் பொழுது, அந்த வெயிலுக்கும் அந்த இதை கொடுக்கும் பொழுது அவங்க வயிறும் சரி அவங்க மனசும் சரி குளிர்ந்து அவங்களுக்கு மனசார நன்றிங்கம்மா இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு உருக்கமா அதை சொன்னாங்க அந்த நேரத்துல. அப்படி சொல்லும் பொழுது அந்த உண்மையான ஈகை அவங்களுக்கு பொருள் இல்லாம கிடையாது, அவங்க வீட்டுல வசதி இல்லாம கிடையாது, எல்லாமே முடியும், எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலையில அந்த வெயில்ல அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன ஒரு மோர் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அது அப்படிங்கும்போது அதுதான் ஒரு நம்ம எதிர்பார்க்காம செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயம்தான் அந்த அது ஈகையா இருக்கலாம். அதத்தான் ஐயாவும் நன்மணி ஐயாவும் சொல்லுவாங்க, இது ஈகை அப்படிங்கிறத. இப்போ வந்து ஈகை என்ற பேர்ல வந்து நிறைய பேர் வந்து இதுதான் ஈகைன்னு நினைச்சுக்கிட்டு அதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இதை வாங்கி வச்சுட்டேன் அதை வாங்கி வச்சுட்டேன் இதுல என் பேரை எழுதிருங்க, இதை என்கிட்ட அவங்க பேர் எழுதலைன்னா அவங்களுக்கு அவ்வளவு கோவம் எப்படி எழுதாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட் வாங்கி மாட்டிடுறாங்க. அதுக்கு ஏதாவது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இவங்க ஈகை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயங்களை செய்யறாங்க. சில பேருக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது வந்து ஒரு ஈகையா ஆகாது, ஒரு பேருக்கு புகழுக்கு அதுக்காக செய்யறாங்களே தவிர அதைத்தான் அதை எதிர்பார்க்கவும் அதை செய்யறாங்க, புகழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஈகை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பிறர் துன்பம் போக்குதலே உண்மையான ஈகை. கருமைய தூய்மை அடையும் அப்படின்னு கூட எதிர்பார்த்து, அதாவது நம்ம கருமைய தூய்மை அடைஞ்சிடும் இந்த ஈகையை நம்ம செஞ்சா அப்படின்னு கூட அந்த ஒரு சின்ன நினைப்பு கூட நமக்கு வரக்கூடாது அப்படின்னு செய்யற ஒரு செயல்தான் ஈகையா இருக்கும். தான் சம்பாதித்த பொருளை திட்டமிட்டு சிக்கனமாக வாழ்ந்து கொஞ்சம் சேர்த்து வைத்து வாழ தெரியாம தன்னோட ஆரோக்கியத்தையும் எடுத்து ஆடம்பரமாக வாழ்ந்து உடல் நலத்தையும் கெடுத்து கடனை வாங்கி, அதாவது வரவுக்கு மேல கடனை வாங்கி துன்பப்படுவவங்களுக்கு அறிவு மிக மிக வறுமையாகத்தான் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பாட்டு சொல்லுவாங்க இல்லையா, பழைய காலத்துல ஒரு பாட்டு இருக்கு. அதாவது வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அது நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து வரவு வந்து 8 ரூபாய் தான், ஆனா செலவு பார்க்கும்போது 10 ரூபாய். அதாவது ஆடம்பரத்துக்கு மத்தவங்களை பார்த்துட்டு அவங்க இவ்வளவு வச்சிருக்காங்க இவங்க இவ்வளவு வச்சிருக்காங்க, இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னா அது வந்து ஒரு பெரிய கௌரவ குறைச்சலா மாறிடுது. அப்படிங்கிற சூழ்நிலையில எனக்கு இது தேவையோ தேவையில்லையோ ஆனா வாங்கிடுவோம். தேவையா என்ன இதனால நாங்க பாக்குறது கிடையாது, ஆனா எங்களுக்கு வாங்கி அது ஒரு ஓரமா அது சும்மாதான் கிடக்கும், அது யூஸ் பண்றோம் பண்ணல அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதை வாங்கி ஒரு மூலையில கிடக்கும். அதுக்கு சொல்லுவாங்க, எங்க வீட்லயே அது இருக்கு கண்டிப்பா. அந்த நடக்கிறதுக்காக ஒரு மிஷின் வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த சைக்கிள் டைப்ல சைக்கிள் ஓட்டுற மாதிரியான மிஷின் வாங்கினப்போ ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும். அது பயங்கரமா எல்லாரும் வீட்டுல எல்லாருமே செஞ்சோம். வேர்க்க வேர்க்க விறுவிறுக்க செஞ்சோம் அதை. ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு மாசம் கூட சரியா பண்ணல, அவ்வளவுதான். ஆளுக்கு 5 5 அப்படி கியூல நிக்கிற மாதிரி நிப்போம். அவரு செய்வாரு, அதுக்கப்புறம் நாங்க செய்வோம், அதுக்கப்புறம் பசங்க அதுக்கு கியூல நிப்போம் நாங்க செய்யறதுக்காக அவ்வளவு ஆர்வத்துல. ஒரு வாரம் போச்சு, அப்புறம் 2 பேரா மாறினோம், அதுக்கப்புறம் போச்சு. அவரு மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கடைசியில பார்த்தா இப்ப அது துணி காய போடுற மிஷினா மட்டும்தான் இருக்கு. துணி காய போடுறோம் அவ்வளவுதான். அதுல தூசி தட்டுறதுக்கு கூட நம்மளால முடிய மாட்டேங்குது. அப்படி தேவையில்லாத பொருள் நிறைய தான் இருக்கு. அந்த மாதிரி அது வேணுமா வேண்டாமா தேவையா தேவையில்லையாங்கிறத கூட அறிஞ்சு வாங்காம மத்தவங்களுக்காக அப்படிங்கிறதே நிறைய விஷயங்கள்ல செய்யும் பொழுது அதை ரொம்ப அறிஞ்சு நம்ம செய்யணும். அந்த ஒரு பாட்டுலயே வரும், அதாவது யானை சாப்பிடுற சாப்பாட்டை வந்து பூனை சாப்பிட்டா ஜீரணமாகாது அப்படின்னு ஒரு வரி வரும்.
அதே மாதிரி யானையை பார்த்து அந்த இன்னொரு இது கூட சொல்லுவாங்கல்ல, அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, மத்தவங்க அப்படி வாழ்றாங்கன்னா அது அவங்களோட பொருளாதாரம் எல்லாமே அது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு, வாழ்றாங்க. இது அது எப்படி அவன் அப்படி இருக்கான், நம்ம எப்படி மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வரவும் கம்மியா இருக்கும். எல்லாமே அதுக்குள்ளதான் நம்ம பார்க்கணும் தவிர, ஆஹா என்னால முடியாது, அது அவன் அப்படி செஞ்சிருக்கானா நானும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வர்றதுக்கு மிகுந்த செலவுகள் செய்தோம்னா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். தேவைக்குள்ள தேவைய நம்ம இது பண்ண முடியலைன்னா தேவையில்லை, தேவையான பொருளை விக்கிற நிலைமைக்கும் வந்துரும். அதை நம்ம அறிஞ்சு நம்ம செய்யணும். இப்படிப்பட்டவைகளுக்கு வாழ்க்கையின் தேவை என்ன, தத்துவம் என்ன, நோக்கம் என்ன என்று எடுத்துரைத்து அவர்களை துன்பத்திலிருந்து மீட்பதும் ஈகைதான் நமக்கு. அதாவது அந்த அறிவை கொடுப்பதும் ஈகைதான் என்கிறார் நன்மணி ஐயா. இந்த புத்தகத்துல இவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தமிழ் ஆனந்த யோக அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். அம்மா நன்றி. இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். ஏதும் குறைகள் இருந்தால் என்னையே சாரும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.